பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்ததை எதிர்த்து மருத்துவர் ராமதாஸ் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் நடைபெற்று வரக்கூடிய வாத பிரதிவாதங்களை நாம் பார்க்கிறோம். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கிறது. எங்களுக்கு கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் அன்புமணிதான் தலைவர், அதனால்தான் அப்படி அன்புமணி தலைவர் என்பதனை நாங்கள் உறுதி செய்தோம் என்று தேர்தல் ஆணையம் தரப்பிடமிருந்து விளக்கம் அளித்திருக்கிறார்கள். ஆனால் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு வாதம் என்னவென்றால், அது போலியான ஆவணங்கள், அன்புமணி தாக்கல் செய்தவை போலியான ஆவணங்கள், அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அன்புமணியை தலைவராக அங்கீகரித்தது ஏமாற்றம் அளிக்கிறது, தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி இருக்கிறார்கள் அன்புமணி தரப்பினர் என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. இந்நிலையில் உரிமையியல் நீதிமன்றத்தில் முறையிட்டு இந்த விவகாரத்தை அணுக வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பு கூறியிருக்கிறது. ஒருவேளை தேர்தல் நேரத்தின் போது இரு தரப்பும், அதாவது நிறுவனர் ராமதாஸ் தரப்பும் அன்புமணி ராமதாஸ் தரப்பும் உரிமை கோருவார்களாயின், கட்சிக்கு உரிமை கோருவார்களாயின், அந்த பிரச்சனையின் அடிப்படையில் ஒருவேளை மாம்பழம் சின்னம் முடக்கப்படலாம் என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. தேர்தல் ஆணையம் ஒருவேளை தேர்தலின் போது இருதரப்பும் கட்சிக்கு உரிமை கோரினால் சின்னம் முடக்கப்படும் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஷியாம் சார், வணக்கம். வணக்கம். பாமக பிரச்சனை குறித்து நம்ம நிறைய முறை பேசி இருக்கிறோம். இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு சென்று இருக்கிறது. தேர்தல் ஆணையம் சொல்றாங்க ரொம்ப கண்கூடு, ஏன்னா எங்களுக்கு கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில அன்புமணி தான் தலைவர் அப்படின்னு அவங்க ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. அன்புமணி தரப்பு ராமதாஸ் தரப்பு வாதங்கள் அப்படின்றது தேர்தல் ஆணையத்தையே அன்புமணி ஏமாற்றி இருக்கிறார், போலி ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக பார்க்கிறீங்க? பொதுவாக இது போன்ற பிரச்சனைகள் சின்னம் முடக்கம் மற்றும் இரண்டு தரப்புக்கும் தனித்தனியான கட்சி பெயர்கள் மற்றும் வேறு சின்ன ஒதுக்கீடு இப்படித்தான் போகும். அடிப்படையில் சின்னம் என்பது கட்சிகளுக்கு சொந்தமானது இல்லை, அது தேர்தல் ஆணையத்துக்கு சொந்தமானது. தேர்தல் ஆணையம் பயன்பாட்டு உரிமையை வழங்குகிறது, ரைட் டு யூஸ். பயன்பாட்டு உரிமையை ஒரு கட்சி பதிவு பெற்ற பிறகு ஒரு நிபந்தனை அடிப்படையிலும், பதிவுக்கு பிறகு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்கினால் நிரந்தரமாகவும் ஒதுக்குகிறது. ஆக பாமகவுக்கான சின்னம் என்பது மாங்கனி. ஆனால் அவர்கள் அங்கீகாரத்தை இழந்து விட்டார்கள். இன்றைய நிலைமையில் பாமக என்பது ஒரு பதிவு பெற்ற கட்சி மட்டும்தான். இப்படியான சூழ்நிலையில் பதிவு பெற்ற கட்சிக்கு இரண்டு தரப்பு உரிமை கொண்டாடுகிறது. இரண்டு தரப்பு வெவ்வேறு ஆவணங்களை முன்வைக்கிறது. ஒரு தரப்பின் ஆவணம் போலியானது என்று இன்னொரு தரப்பு சொல்கிறது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் இரண்டு தரப்பு ஆவணங்களையும் இரு தரப்பையும் கூப்பிட்டு அழைத்து விசாரிக்க வேண்டும். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. ரைட் டு ஹியர் என்று சொல்வார்கள், ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம். எதிர்த்தரப்பை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. டாக்டர் ராமதாஸ் தரப்பை கேட்காமல் அன்புமணி தரப்புக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தது. எனவே இது ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் தான், நேரடியாக சிவில் கோர்ட்டுக்கு போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் பழைய சிவில் கோர்ட்டு போக வேண்டும் என்கிற உத்தரவு இதற்கு பொருந்தாது. இப்படியான சூழ்நிலையில் இதே நிலைப்பாடு தொடர்ந்தால் சின்ன பயன்பாடு தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு விடும் என்பது தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஷியாம் சார், புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இப்போ தேர்தல் ஆணையத்துல ஆவணங்களை இரு தரப்பும் சமர்ப்பிக்கிறார்கள். அதுல பொதுக்குழு அதன் முடிவு கையெழுத்து, அந்த அடிப்படையில ஏபி ஃபார்ம் இதுல எல்லாம் கையெழுத்திட்டதன் அடிப்படையில தலைவராக அன்புமணி தொடர்கிறார் அப்படின்றத அவங்க ஆவணங்களை பாக்குறாங்க, அதனால அங்கீகரிக்கிறாங்க, முடிவு செய்யறாங்க. ஒருவேளை அந்த ஆவணங்கள்லாம் போலி, தேதி அதுல மாற்றப்பட்டிருக்கு, இதையெல்லாம் நிரூபிக்கணும் அப்படின்னா அது எவ்வாறு போலி அப்படின்றதுக்கான அத்தாட்சிகளை கொடுக்கணும்ல ராமதாஸ் தரப்பு, அதை சப்மிட் பண்ணிருக்கணும்ல தேர்தல் ஆணையத்துல. கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இதுல இரண்டு தரப்பு இருக்கிறது. உண்மையில் எந்த தரப்பு நிஜத்தை சொல்கிறது என்று தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாது. அப்படியான சூழ்நிலையில் இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு அழைத்து பேசி அதே நேரத்தில் அவர்களது வழக்கறிஞர்களுக்கு வாதாடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். அதற்கு டிஸ்பியூட் என்று சொல்வார்கள், அதாவது சர்ச்சை எண், தாவா எண் என்று நம்ம சொல்கிறோம் அல்லவா. அந்த டிஸ்பியூட் நம்பர் போடவே இல்லை. இது ஆரம்பத்திலிருந்தே டிஸ்பியூட்டாவே ஆகவே இல்லை. தேர்தல் ஆணையமே முடிவெடுத்து விட்டது. இந்த முடிவுக்கு எதிராகத்தான் ராமதாஸ் தரப்பு டெல்லி உயர் நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறது. காரணம், தேர்தல் ஆணையத்தின் ஜூரிஸ்டிக்ஷன் என்பது டெல்லி உயர் நீதிமன்றம் என்பதால் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக்கூடிய ஒரு மனு இது சிவில் உரிமை வழக்காக இப்போதைக்கு மாறாது. தேர்தல் ஆணையம் ஒருவேளை இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு அழைத்து பேசி அதற்கு பிறகு அது ஒரு முடிவு எடுத்திருந்தால் அது சிவில் உரிமையியல் வழக்காக மாறும். எனவே இப்போதைக்கு டெல்லி நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதுதான் முடிவு. டெல்லி நீதிமன்றம் ஒருவேளை தவறான முடிவு சொன்னாலோ அல்லது ராமதாஸ் தரப்புக்கு பிடிக்காமல் போனாலோ அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுகுவார்கள்.
இப்போ தேர்தல் ஆணையமும் அதுதான் சொல்கிறார்கள். எங்களுக்கு என்ன இப்போ ஒருபுறம் சார்பு எடுக்க வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு ஒன்றும் இல்லை அல்லவா? அது ஒரு தனியான அமைப்பு. அன்புமணி தலைவர் இல்லைன்னா அதற்கான உரிய ஆவணங்களோடு ராமதாஸ் தரப்பு எங்களை அணுகலாம் அப்படின்னு ஆணையம் சொல்லியிருக்கிறாங்களே. இதை தாண்டி என்ன செய்து விட முடியும்? ஏற்கனவே அணுகியது தானே. ராமதாஸ் தரப்பு என்ன சொல்கிறது என்றால், ஒரு பொதுக்குழு கூட்டப்பட்டது, அது 2022. அதிலே 3 ஆண்டுகளுக்கு அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு அடுத்த பொதுக்குழு கூடி ராமதாஸ் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டது. இது ராமதாஸ் தரப்பு. அன்புமணி தரப்பு என்ன சொல்கிறது என்றால், அடுத்த பொதுக்குழு 2023 நாங்கள் கூடினோம், அந்த 23 பொதுக்குழுவிலே 26 வரைக்கும் பதவி காலம் தரப்பட்டது என்று கூறுகிறது. 22 ஒரு பொதுக்குழு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்த பிறகு 23 எப்படி அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள்? இதுல கொஞ்சம் உண்மையிலேயே சந்தேகம் இருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்க வேண்டும். காரணம் இது ஒரு ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரெகனைஸ்ட் கூட கிடையாது. அப்படி என்றால் தேர்தல் ஆணையம் 2 தரப்பையும் கூப்பிட்டு பேசவில்லை என்பதுதான் இதுல பெரிய குறைபாடு. 2 தரப்புக்கும் ஒரு டிஸ்பியூட் ரைஸ் பண்ணி 2 தரப்பையும் கூப்பிட்டு பேசி வழக்கறிஞர்களுக்கு வாதாட சந்தர்ப்பம் கொடுத்து அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம். அது அவர்களது ஜூரிஸ்டிக்ஷன் தான். பார்க்கலாம் இந்த விவகாரம் எப்படி செல்கிறதுன்னு. ஒருவேளை சின்னம் முடக்கப்படுமா என்ற ஐயம் எல்லாம் எழுகிறது. உங்களுடைய கருத்து பகிர்விற்கு நன்றி ஷியாம் சார்.